அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் கீ எங்கே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் வந்து எப்படி வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 டேட் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண டேட்டு 18/6/2024. ஓகேங்களா. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எல்லாம் எப்போ அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இதை வச்சு தான் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஆன்சர் செக் பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரிசல்ட்டு ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 months இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 2 விதமாக கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா. மொத்தமாக இதில் 200 கொஸ்டின் இருக்கும், தமிழோட இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணோன்னா ஸோ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆனது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து கீ சேலஞ்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, சேலஞ்ச் கீ. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் வந்து காமிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணியாச்சுங்களா, பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. 2024 பொது தமிழ் பொது அறிவு ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ இந்த மாதிரி டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரும் இதில் இருக்க ஆன்சரும் எப்படி வந்து மேட்ச் ஆகுது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் ஆகிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டிருக்கோம், டைப்பிஸ்ட்டுக்கும் போட்டிருக்கோம், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம போட்ட கட் ஆஃப் வீடியோஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா. நம்ம வந்து வேறு எந்த மெத்தோடும் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. இதை ஃபைனல் கட் ஆஃப் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அதுதான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண எந்த ஒரு கட் ஆஃபும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கட் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம கொடுத்த கட் ஆஃபை விட -3 வரலாம் அல்லது +3 வரலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம ஆவரேஜாக ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 172 கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு -3 ஆகலாம் அல்லது +3 ஆகலாம். இதை விட உங்களுக்கு வேறு எந்த முறையிலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னோடய ஒரு ஃபைனல் டிசிஷனாக நான் வைக்கிறேன். ஓகேங்களா. நிறைய பேர் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க, பட் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம போட்ட கட் ஆஃப் தான் இறுதியானது நம்ம சேனலில். ஓகேங்களா. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கீ வந்து சேலஞ்ச் பண்ணுறது பாருங்கள், கீ சேலஞ்சுன்னு இங்கே ஒன்று இருக்குங்களா. ஸோ இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் வரும், கீ சேலஞ்ச். ஓகேங்களா, சேலஞ்ச் கீ. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அது என்ட்ரி பண்ணும்போது சில விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். அதாவது இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா ஆன்சர் கீ, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். புரியுதுங்களா. அதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதை முக்கியமாக நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக ஒரு கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதில் என்ன கொஸ்டின் நம்பர் அதை பாருங்கள். அந்த கொஸ்டின் நம்பரை தான் நீங்கள் வச்சு சேலஞ்ச் பண்ணணுமே தவிர உங்கள்கிட்ட கொடுத்த புக்லெட்டை வச்சு சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் என்ன கொஸ்டின் நம்பர் இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பருக்கு தான் அந்த கொஸ்டின் நம்பரை வச்சு தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் புக்லெட்டை வச்சு சேலஞ்ச் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த கீ வந்து இவங்க கொடுத்த கீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் ப்ரூஃப் வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபைனலாக அவங்க டீம் வந்து ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி ஓகே இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க, எந்த கீலாம் ரைட் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்ருக்காங்களே, அதுலேருந்து உங்களுக்கு பெருசாக மாற்றம் 20 கீ 30 கீலாம் தப்பாக இருக்க மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? ஒரு சில கொஸ்டினுக்கு ஏபி சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டினுக்கு ஏபிசிடிஇ எல்லா ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ சில கொஸ்டினுக்கு ஏபிசி வரைக்கும் சரின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்போ அப்படின்னா நீங்கள் சேலஞ்செலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டில் தான் அது எஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அஃபெக்ட் கிடையாது, எஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன்சர் கீ படி நீங்கள் 200க்கு ஒரு 170 கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கடைசியாக வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரும். 170 அப்படின்றது ஒரு 173 மாறலாம், 168 மாறலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கீ சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசம் வரலாம் அல்லது வித்தியாசம் வராமல் இருக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் அந்த கீ வந்து சேலஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸோடு வரும். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் அதிகமாகலாம், ஒரு சிலருக்கு 2-3 கொஸ்டின் கம்மியாகலாம். புரியுதுங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து இந்த கீ வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இமெயில் மூலியமாகவோ போஸ்ட் மூலியமாகவோ ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க. எப்போ வரைக்கும் கீ சேலஞ்ச் பண்ணலான்னா 25/6/2024 ஈவினிங் 5:45 வரைக்கும், ஈவினிங் 5:45 25/6/2024 வரைக்கும் நீங்கள் வந்து கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபைனல் கீ அவங்க வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீ வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சேலஞ்ச் ஆகும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 50 கொஸ்டின் கூட சேலஞ்ச் பண்ணலாம், நீங்கள் எல்லா கொஸ்டினும் கூட சேலஞ்ச் பண்ணலாம். பட் கடைசியாக இந்த கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் மாற்றம் வரலாம், அல்லது 3 கொஸ்டின் வரலாம், அல்லது 5 கொஸ்டின் வரலாம். ஸோ ஃபைனலாக மாற்றம் வந்து அதிகமாக இருக்காது, ஒரு கொஞ்சம் தான் வரும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கரெக்டான ப்ரூஃப் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வச்ச ப்ரூஃபுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50வது கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் வைக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரூஃப் வைக்கிறார், இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரூஃப் வைக்கிறார். ஸோ 4 பேர் 4 ஆப்ஷனாக ப்ரூஃபாக நல்லா வலுவாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4மே ஒருவேளை கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? நல்லா கவனிங்களேன். அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் அமைஞ்சிரும். ஏபிசிடி எது போட்டாலும் ரைட்டுன்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில கொஸ்டினுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கரெக்டாக வர மாதிரி 4 பேர் 4 விதமாக கரெக்டான சோர்ஸ் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு சில கொஸ்டின் மட்டும் என்ன ஆகும்னா 4 ஆப்ஷனும் சரி அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஃபைனலாக வந்து உங்களுக்கு உங்களோட மார்க் அந்த ரேங்க் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 70வது கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஏ ஆப்ஷனுக்கு வலுவான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து ஏ ஆப்ஷனுக்கு வலுவான ஒரு என்ன சொல்கிறது ப்ரூஃப் வச்சுட்டாரு, இன்னொருத்தர் வந்து பி ஆப்ஷனுக்கு வலுவான ப்ரூஃப் வச்சுட்டாரு அப்படின்னா, இந்த சி ஆப்ஷனுக்கு ப்ரூஃபே இருக்காது அப்படின்னா இந்த சி ஆப்ஷன் ராங் ஆயிரும். கடைசியில் ஏ அல்லது பி 2ல் ஏதாவது போட்டிருந்தா சரி அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல வரேன், நீங்கள் வைக்கிற ப்ரூஃப் வந்து ஒரு சரியானதாக கரெக்டான சோர்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா
உங்களோட கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 172 கொஸ்டின் இருக்கீங்க அல்லது 170 கொஸ்டின் இருக்கீங்கன்னா, வலுவான ப்ரூஃபை நீங்கள் வைக்கும்போது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வலுவான கொஸ்டின் வைக்கும்போது வலுவான ப்ரூஃப் வைக்கும்போது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சேலஞ்ச் பண்ணும்போது கரெக்டான சோர்ஸாக பார்த்து நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. தேங்க்யூ.